கண்காணிப்பாளர் விஷ்ணு பிரியா தற்கொலை தொடர்பாக கோகுல்ராஜ் கொலை வழக்கில் தேடப்பட்டு வரும் முக்கிய குற்றவாளி யுவராஜ் வாட்ஸ்அப்பில் புதிய தகவல்களை வெளியிட்டுள்ளார். அவை பிரத்யேகமாக புதிய தலைமுறைக்கு கிடைத்துள்ளன. அதன் ஒரு பகுதியை இப்போது நாம் பார்க்கலாம். எந்தெந்த மாதிரியான அழுத்தங்கள் விஷ்ணுபிரியா மேடத்துக்கு கொடுக்கப்பட்டது அப்படிங்கறத நான் சொல்றேன். 1/7/2005 அன்னைக்கு பெண் உட்பட 6 பேர் கைது பண்ணது முழுக்க சட்டவிரோதம். அதை அவங்க ஏத்துக்கவே இல்லை. அது சத்தியமான உண்மை. அவங்களே அந்த ஆடியோவில் அந்த விஷயத்தை சொல்லுவாங்க. அது நேரடியாவே உங்களுக்கு புரியும் அவங்க பேசக்குள்ள. அதே மாதிரி இந்த போட்டிருக்கிற அத்தனை எஃப்ஐஆருமே இவங்க இந்த ஆட்களை குண்டாசில் அடிக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணாங்க. இந்த வழக்கோட விசாரணை அதிகாரி அப்படிங்கிற அடிப்படையில இவங்களை எந்த விதத்திலையுமே செயல்பட விடல. அந்த கைது ஒண்ணுக்குள்ள அவங்களை எல்லாத்தையும் அடிச்சு மிரட்டி வாங்கினது அடியான்னு அடிச்சாங்க. அது மட்டுமல்ல, இந்த வழக்கு தனியா ஒரு விசாரணை கமிஷன் போட்டு விசாரிச்சா இதுல மிகப்பெரிய உண்மைகள் வெளிவரும். இந்த வழக்குல உங்களுக்கு தெரிஞ்சது, உலகத்துக்கு தெரிஞ்சது 17 பேர் கைதுங்கிறது தான். எத்தனை பேர் நூற்றுக்கணக்கான பேரை நீங்க தருமபுரி மாவட்டம், சேலம் மாவட்டம், நாமக்கல் மாவட்டம், ஈரோடு மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம், மதுரை மாவட்டம், தேனி மாவட்டம், இதுல எத்தனை ஆட்களை கொண்டு வச்சு நாள் கலங்கரை வச்சு அடிச்சாங்கிற விஷயம் இன்னும் யாருக்கு வெளியில தெரியாது. நான் பெயில் எடுத்து வந்த வாட்டி அத்தனை உண்மையும் வெளிவரும். எதுவுமே இதுல தப்பிக்க முடியாது. அதுக்கு ஆதாரம் இல்லைன்னு நினைச்சுக்க வேண்டாம். நீங்க ஓரளவுக்கு புத்திசாலினா ஏதோ என்னை காப்பாத்திக்கிறதுக்கு, என்னை சார்ந்து வந்தவங்களை காப்பாத்துறதுக்கு நானும் கொஞ்சம் ஏதாவது என் மூலம் யோசிப்பேன்ல. அத்தனை ஆதாரங்கள் எங்கிட்ட இருக்கு. அதை வச்சு நான் அடுத்து நீதிமன்றத்துக்கு போவேன். இதுல முக்கியமா நான் உங்களுக்கு சொல்றது ஒண்ணுதான். இந்த வழக்கு முறையான திசையில போகல. தற்கொலை வழக்கு இவங்க தான் நிர்பந்தப்படுத்தி அவங்க சாவுக்கு காரணமானாங்கிறது உண்மையான தகவல் வெளி வரல அப்படின்னா நான் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு கண்டிப்பா போவேன். அதுல எந்த மாற்றமும் இல்லைங்கிறத நான் இதுல தெரிஞ்சுக்கிறேன். இந்த வழக்கு பொறுத்தவரையிலும் விசாரணை அதிகாரியா பெயரளவுக்கு தான் இவங்க விஷ்ணுபிரியா இருந்தாங்களே தவிர அத்தனையும் ஆபரேட் பண்ணனது நீங்க இது உள்ள இருக்கிற குற்றவாளிகிட்ட கேட்டீங்கன்னா தெரியும். அவங்க முன்னாடியே இவங்களை தரக்குறைவா பேசிருக்காங்க. அந்த 6 பேருக்கு கைது பண்ணக்குள்ள அவங்க பயங்கரமா ஃபைட் பண்ணிருக்காங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி. ஆனா இவங்க கையெழுத்து போடணும், போட்டு போயிட்டே உனக்கு என்ன தெரியும், உனக்கு எவ்வளவு நாள் சர்வீஸ், இந்த வார்த்தையெல்லாம் அவங்க யூஸ் பண்ணாங்களா இல்லையான்னு கேளுங்க. அவங்க எதுக்கு அப்புறம் ஐஓவா இருக்கணும்? இதுல யார் இப்ப பாதிக்கப்பட்டது? இது அத்தனைக்கும் காரணகர்த்தாவா இவங்க விளங்கினா கூட அதுல பாதிக்கப்பட்டது யாரு? இவங்க தானே. நாளைக்கு பதில் சொல்லக்கூடியது டிஎஸ்பி விஷ்ணுபிரியா தானே. அதனாலதான் இந்த பிரச்சனை. ஹலோ, குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங், சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா? என்ன மேடம் நீங்க ஏன்னு இப்படி பொசுக்குன்னு கேட்டு விட்டீங்க? எல்லாம் உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க தான் மேடம். 2 மாசமா கிட்டத்தட்ட எனக்காக தான் நீங்க தொலைவிட்டு இருக்கீங்க. யுவராஜ் பேசுறேன். இதுதான் மேடம் வச்சிருக்கேன். உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு நல்லாவே தெரியுமே. என்ன பிரச்சனை? உங்களுக்கு எங்க இருக்கீங்க? ஆபீஸ் ப்ராப்ளம் இவ்வளவு நாள் அக்கௌண்டிங் இருக்கீங்க. இதுல பாருங்க, ஃபேமிலி கஷ்டத்துல இருக்கீங்க. நீங்க அதை பத்தி கவலைப்படுறது இல்லை போல இருக்கு. கஷ்டப்பட்டு இருக்கீங்க. எல்லாரும் விடுங்க. இல்ல நீங்க அவங்க கூட விடுங்க. நீங்க மட்டும் இல்ல, டிபார்ட்மெண்ட்ல நேர்மையா செயல்படக்கூடிய அதிகாரிகள் எல்லாமே கஷ்டத்துலதான் இருக்கிறீங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு தெரியாம இல்ல. சொல்லுங்க மேடம். மென்டல் பிரச்சனைங்க சீரியஸா. இதெல்லாம் ரொம்ப வெரி 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 பேட். நான் எவ்வளவு பேர் 6 பேருக்கு கூண்டாஸ் போடக்கூடாதுன்னு எவ்வளவு அதிகாரிக்கு ஃபைட் பண்றேன்னு எனக்கு தெரியும். எங்க இருக்கீங்க? நான் இப்ப கரெக்டா சொல்லணும்னா கேரளாவுல கண்ணூர்ல இருக்குங்க. எங்க இருக்கீங்க? கண்ணூர், கேரளா. கண்ணூர், கேரளா. சரி, ஏன் சரண்டர் ஆக மாட்டீங்க? என்ன பிரச்சனை? எதுக்காக மேடம் ஆகணும்? ஆரம்பத்துல இருந்து இதுல என்ன நடந்துட்டு இருக்கு நான் அவர்கிட்ட பேசினேன். சக்கரபாணி சார்ட்ட இல்ல என்ன பிரச்சனை அப்படிங்கறத மூவ் பண்ண. அப்புறமா இது உங்களோட கட்டுப்பாட்டுல வழக்கு கிடையாது. நீங்க நினைச்சா இதுல சட்டப்படி நடக்க முடியுமா நீங்க சொல்லுங்க. நாளைக்கே நான் சரண்டர் ஆகிறேன். உங்களால சட்டத்துக்கு உட்பட்டு இதுல நான் என்ன கேக்குறேன்? சொல்லுங்க. வெரி சிம்பிள். இது ஒரு மர்டர் கேஸ். ஓகே, ஒரு லா கிராஜுவேட். இங்கே இதுல அக்யூஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, இது நாங்க குமார என்ன பண்ணிட்டோம்? சரண்டர் ஆனாரு. ஹி இஸ் இன் ஜெயில். அவ்வளவுதான் பண்ண முடியும் எங்களால. தட்ஸ் வாட் வி கேன் டு. நீங்க கமெண்ட் சரண்டர் அதே மாதிரி நாங்க ஒரு ரிமாண்ட் பண்ணிட்டு போறோம். நீங்க அதுக்கப்புறம் நீங்க கேஸ கேட்பீங்க தைரியமா? இல்ல ஒரு கேஸ பேஸ் பண்ணிக்கிறேங்க மேடம். அது ஒரு மேட்டரே கிடையாதுங்க. கேஸ பேஸ் பண்ணிக்கிறோம். நீங்க இப்ப நம்ம டிபார்ட்மெண்ட்ல போட்டுக்கிற எல்லா வழக்கும் நம்ம பேஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இதுல உள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் பிரச்சனை. இதுல வழக்கு அப்படின்னா ஒரு மர்டர் கேஸ், அதுக்கு உண்டான ஆக்டிவிட்டிஸ் மட்டும் இருந்திருந்தா நீங்க அதிக வச்சு 3-4வது நாள் நான் வந்திருப்பேன். இப்ப ஏன்னு கேட்டீங்கன்னா
நான் வந்து உள்ள வராததுக்கு முதல் காரணம் அந்த பிரச்சனை நடந்துகிட்டு நான் உள்ள வந்திருந்தேன்னா வெளியே யாரையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. கண்டிப்பா மிகப்பெரிய பிரச்சனை வெடிச்சிருக்கோம். உள்ள நான் போறேன் அப்படிங்கிறப்ப வெளியே அவன் 100 பேர் வந்து நம்மளுங்க 100 பேர் வந்து இது பெரிய ஒரு கலவரத்துல போய் முடிஞ்சிருக்கும். அதை தடுக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் எஃப்ஐஆர் போட வரல இருந்தேன். ஒண்ணு, எஃப்ஐஆர் போட்ட வாட்டி உங்களுக்கு நல்லாவே தெரியும், பேஸ்புக்ல ஸ்டேட்டஸ் வந்திருக்கும். 2 நாளில் நமது நிறுவனர் வந்து நான் தான் அதை போட சொன்னது. அது ஆக்சுவலா சரண்டர் ஆகிற பொசிஷன் தான். அது எங்க சரண்டர் ஆகிறதுன்னு லொகேட் பண்ணிட்டு ஆக்சுவலா எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணிட்டோம். கோயம்புத்தூர் கோர்ட்ல சரண்டர் ஆகிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் நானு. ஆனா இடையில நீங்க அந்த அரூர்ல 2 பேருக்கு ரிமாண்ட் பண்ண பிரேக். அதுக்கு அடுத்து உங்களோட கோர்ஸ் போக போக சரி ஓகே நீங்க முடிஞ்சா தேடி பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுதான் ஆக்சுவலா நடந்த உண்மை. இல்லைன்னா இதுல சரண்டர் ஆகக்கூடாது ஓடி ஒளிங்கிறதுல ஒண்ணுமே இல்ல. ஏன்னா ஆஃப்டர் கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க சரண்டர் ஆகினா சிம்பிளா அந்த கேஸ் நாங்க அதோட முடிச்சிருக்கோம். யாருமே நீங்க தேவையில்லை. இல்லை மேடம், நீங்க கிடைக்காததுனாலதான் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து யாரெல்லாம் எங்களுக்கு போஸ்ட் கிடைக்காம என்ன கிடைச்சு ஹெல்ப் பண்றவங்கனால நாங்க ஆக்சஸ் வச்சோம். அதர்வைஸ் வந்து இது ஒரு பெரிய இஷ்யூ இருந்திருக்காரு. நீங்க கிடைச்சிருந்தா இன்னும் இவ்வளவு தூரம் கேஸ் வளர்ந்துருக்கு. ஒரு சாதாரண மாடல் கேஸ் நீங்க சொல்றீங்க இல்லையா, ஒரு ஆர்டரிங் மாடல் கேஸ், அது மாதிரி சிம்பிளா கொடுத்துருக்கோம். அவ்வளவுதான். நீங்க வந்து கிடைக்காத ஒரே ரீசனுக்காக தான் வந்து சோ மெனி ஸ்டெப்ஸ். கிட்டத்தட்ட வந்து 2 மாசம். அதாவது நீங்க உங்களை விட்டுருங்க சார், நான் வந்து இதெல்லாம் கூட கேட்கல. உங்களை விட்டுருங்க, உங்க ஃபேமிலியை விட்டுருங்க. எவ்வளவு போலீஸ் இருக்கா கஷ்டப்பட்டுருக்காங்க தெரியுமா? சும்மா கிடையாது. எவ்வளவு ப்ரெஷர், எவ்வளவு இது ஹேண்டில் பண்ணிட்டு வராங்க அப்படின்றது டிபார்ட்மெண்ட் இருக்கு எனக்கு தெரியும். நான் வந்து நியூ என்ட்ரி டு திஸ் டிபார்ட்மெண்ட். உங்களுக்கு மட்டும் இல்லைங்க மேடம். இல்ல கண்டிப்பா உண்மைதான் மேடம். அதாவது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுல நீங்க என்ன சலிக்காத இடமே இல்ல. இதே கோயம்புத்தூர்ல நான் இப்ப பக்கமா எவ்வளவு நாள் இருக்கும், ஒரு 45 days இருக்கும், ஒரு ஹோட்டல்ல சாப்பிடறதுக்காக போயிருந்தேன். கார் நிறுத்திட்டு இறங்கி போயிட்டு சாப்பிட்டு வந்து அந்த கேஷியர் என்ன மேலே கீழேயும் பார்த்தாரு. என்னங்க ஏங்க அப்படி பாக்குறீங்க அப்படின்னேன். இல்ல உங்க நேம் யுவராஜா அப்படின்னாரு. எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. ஆமா அப்படின்னு. சங்கேரியா அப்படின்னாரு. ஆமாங்க அப்படின்னேன். உங்களை கேட்டு 3 டைம் போலீஸ் வந்ததுங்க, போட்டோ கொண்டு வந்து காட்டினாங்க, சாப்பிட வந்தா எனக்கு இன்டிமேஷன் கொடுங்கன்னு சொன்னாங்க அப்படின்னாங்க. அப்படியா, சரி ஒன்றும் தப்பு இல்லை, வந்துட்டு போனேன்னு கொடுத்துருங்க அப்படின்னேன். இல்லைங்க நாங்க இது சொல்லலைங்க அப்படின்னு. அப்படி அதே மாதிரி தான் லாட்ஜில் ரூம் எடுக்க போனா அங்கேயே போட்டோ வாட்டி, ஐயோ சார் நீங்க வந்து உங்க பேர்ல போடாதீங்க, உங்களுக்கு வந்து இங்க இன்டிமேஷன் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. பயங்கர சலிச்சு. எங்க சென்னையிலேயே அப்படித்தான். சென்னையும் போட்டு சலிச்சிருது. தமிழ்நாட்டுல எந்த ஏரியாவிலுமே விட்டு வைங்க எடுத்துக்குது. அதான் நினைச்சேன். ஒரு சரி ரொம்ப தீவிரமா தான் இருக்கு. இப்ப இதுல உண்மையா சொல்ல போனீங்கன்னா எனக்கு சத்தியமா தலைமாறே ஆகணுங்கிறது, நான் ஆரியாவில் சொன்ன மாதிரி தலைமாறே ஆகணுங்க சத்தியமா எனக்கு எண்ணமே இல்லை. இதுல அந்த சைடு பிரஷர் அதிகமாகத்தான் இப்ப அது எனக்கு அது ஆரம்பத்துல இருந்தே அப்படி ஒரு ஹேபிட் ஆகி போச்சு. நீங்க அது ஒரே ஒரு 1 week ஏதாவது விட்டுருந்தா கண்டிப்பா நான் சரண்டர் ஆகிறதா. போய் என்னத்த கேஸ் போடுறீங்க. அப்புறம் இதுல எனக்கு தெரியும், இப்ப இன்னும் சொன்ன மாதிரி பெருந்துறை கேஸ் போடுறாங்கன்னு தெரிஞ்சு போய் நானா தான் போனேன். நான் ஒன்னும் ஒளியில. அது ஆனா அது சூழ்நிலை அப்படி இருந்தது. ஆனா இந்த சூழ்நிலை அது ரொம்ப வேற மாதிரி போக ஆரம்பிச்சது. அப்புறம் ஒவ்வொரு ஸ்டெப்பா நீங்களும் ஒரு செகண்ட் கூட பொறுக்கவே இல்லை. அது உங்களை நான் தப்பு சொல்ல, மேல இருக்கிற அதிகாரிகள் இதுல வேற சில கைகள்லாம் உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ எனக்கு தெரியல. உங்க மேல நான் இதுவரையிலும் எந்த ஒரு இது இல்லை சத்தியமா. நீங்க உண்மையாவே உங்க மேல எனக்கு வருத்தம் தான். இப்படி இவ்வளவு கஷ்டப்படுறீங்க எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனா சூழ்நிலை அப்படித்தான். என்ன செய்யுது, அப்படியே ஸ்டெப் ஸ்டெப்பா போயிருச்சு. நேற்று கூட அங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க போல, வந்துட்டு மிஸ்ஸஸ் ரிமாண்ட் பண்ண சொல்லி இதுன்னு துணியெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க போல. யாரையும் சொல்லிட்டு நான் பண்ண சொல்லுங்க விடுங்க போ, ஒரு பொம்பளை உள்ள தனியா இருக்குதுப்பா, இதுவும் கூட போயிருக்குது அப்படின்ட்டு விட்டாச்சு. சரிங்க மேடம், பாத்துக்கலாம். டிஎஸ்பி விஷ்ணுபிரியா தற்கொலை தொடர்பாக கோகுல்ராஜ் கொலை வழக்கில் தேடப்பட்ட ஒரு முக்கிய குற்றவாளி யுவராஜ் வாட்ஸ்அப்பில் புதிய தகவல்களை வெளியிட்டுள்ளார்.